அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். ஒரு முக்கியமான ஒரு அதிசயத்தின் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஆலயத்தை பற்றி தான் போவோம். பொதுவாக நம்ம எல்லாம் கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம், சாமி தரிசனம் பண்ணுவோம், அங்கே தீபாராதனை கொடுப்பாங்க, தொட்டு கண்ணில் ஒத்திக்குவோம், விபூதி குங்கும பிரசாதம் கொடுப்பாங்க, நெத்தியில் இட்டுக்குவோம் இல்லையா? ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலில் தீபாராதனை சுவாமிக்கு நடக்கும். ஆனால் அந்த தீபத்தை நம்ம கண்ணில் ஒத்திக்கிறதுக்கு நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்கே குங்கும விபூதி சந்தன பிரசாதமும் கொடுக்கப்பட மாட்டாது. அப்படி என்ன கோவில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் ராங்கியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் துர்வாசபுரம்னு பேர். துர்வாச முனிவர் அங்க சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட காரணத்தினால அந்த ஊருக்கு துர்வாசபுரம்னு பேரு. அதே மாதிரி துர்வாச முனிவர் அங்க வணங்கிய ஈசன் அப்படிங்கிறதுனால சுந்தரேஸ்வரர் பாகம்பரியால் அப்படிங்கிறது அம்பாளுடைய திருநாமம். இந்த ஆலயத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, அங்க பைரவர் சன்னதி தான் ரொம்ப விசேஷம். அந்த பைரவர் சன்னதி தான் அங்க தீபாராதனை பண்ணினாலும் சரி, விபூதி குங்குமங்களும் சரி, அங்க பைரவருக்கு சாத்தக்கூடிய வடைமாலையாக இருந்தாலும் சரி, புஷ்பங்கள் கூட என்ன பண்ணுவோம், இல்லைன்னா சாமி கிட்ட ஒரு பூவாவது எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த புஷ்பங்கள் கூட இந்த ஆலயத்தில் நமக்கு பிரசாதமாக வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதா இதனுடைய விசேஷம். இந்த கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்கே சுவாமிக்கு தீபம் காமிச்சாங்க. சரி, தீபத்தட்டை நம்மகிட்ட கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா கொண்டு வரல. சரி, அம்பாள் சன்னதிக்கு போனாங்க. அங்கே அம்பாளுக்கு தீபாராதனை நடந்தது. அப்பவும் அவங்க கொண்டு வந்து காமிக்கல. அதுக்கப்புறம் பைரவர் சன்னதிக்கு போயிட்டு பைரவருக்கு தீபாராதனை கொடுத்தாங்க. அப்பவும் அந்த தட்டை கொண்டு வந்து கொடுக்கல. சரி, குங்கும பிரசாதமாவது கொடுப்பாங்க, விபூதியாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தோம், அதுவும் கிடையாது. சரி, அங்கே எங்கேயாவது இருக்கும், எடுத்தாவது நம்ம இட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அப்படியும் அங்கே எதுவும் கிடையாது. இந்த மாதிரி என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க அந்த தகவலை கொடுத்தாங்க.